நான் ஒரு பெரியாரிஸ்ட். நானும் என் இணையரும் நினச்ச இடத்துக்கு வெளியே போவோம். நைட்டு போகணும்னு தோணால் நைட் பீச் போவோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வருவோம். லேட்டாக தூங்கணும்னா தூங்குவோம். காலைல ஏந்துக்கிறதும் எப்போ எஞ்சிக்கிறோம் அதெல்லாம் எங்கள் இஷ்டம் தான். காலையில் சீக்கிரம் எஞ்சிக்கணும், சமைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. 2 பேரும் ஒரு புருஷன் பொண்டாட்டி மாதிரிலாம் இருக்க மாட்டோம். பீரியட்ஸ்னா கூட இங்கே வந்து நான் என் இஷ்டப்படி தான் இருப்பேன். குளிக்கணும்னு தோணும் போது குளிப்பேன். பீரியட்ஸ்னு உடனே போய் குளிக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரீடமாக போட ஆரம்பித்தேன். எனக்கு வெளியே போகணும்னு தோணும் போது போக ஆரம்பித்தேன். வேலைக்கு போகணுன்னா நான் போவேன். என் இஷ்டப்படி எல்லாத்தையும் நான் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் தாலி போட்டு இல்லை, நான் என்னை பார்த்தா கல்யாணம் பொண்ணு மாதிரியே யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப ஜாலியாக நிறையா தோழர்கள் கிடைக்கிறாங்க. அது மூலியமா எங்கள் வீட்டுக்கு வராங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸு. ஆண் பெண்லாம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து பழகி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். அதே மாதிரி பண்டிகை காலம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் காலைல சாமி கும்பிட்டுட்டு காலைல ஏஞ்சி குளிக்கணும் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் ஏந்துக்கிறதே 12 மணி 1 மணிக்கு தான் ஏஞ்சி கதவை திறப்போம். பெண் அடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் பெரியார் தான். அவர் பேத்தின்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.